வழக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அரசு பொருளை திருடிட்டார்னு ஒரு வழக்கு, இன்னொன்னு வந்து அவர் அரசுக்கு எதிராக செயல்பட்ட அதுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அந்த செகண்ட் ரெண்டாவது இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கிற சார்? ராணுவத்தோட ஆதரவை பெற்று வந்த இம்ரான்கான் ஏன் ராணுவத்தையே எதிர்க்கிறாரு? எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இம்ரான்கானே வந்து ஒரு முரண்களின் மொத்த உருவம் தான் சொல்லணும். ஆனா பாகிஸ்தான் வந்து முரண்கள் இல்லாமல் அரசியல் நடத்த முடியவே முடியாது. இஸ்லாமை பொறுத்தவரையிலும் கூட அவர் வந்து ரெட்டை நிலைப்பாடுலாம் எடுத்திருக்காரு. இம்ரான்கான் பார்ட்டியோட அரசியல் சித்தாந்தம் நம்ம எதை எடுத்துக்கலாம்? அரசியல் சித்தாந்தம் ஒண்ணு இல்லைங்க. அரசியல் என்ன ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி தானே பேசுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி அவர் பேசுறாங்க. வந்து வணக்கம். பாகிஸ்தான் அது சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்தே ரொம்ப ஒரு விசித்திரமான நாடா தான் இருந்திருக்கு. சமீபத்தில் நடந்த தேர்தலில் சிறையில் தற்போது இருக்க முன்னாள் அதிபர் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. முக்கிய கட்சிகளான நவாஸ் ஷெரீஃபோட கட்சியாக இருக்கட்டும், பூட்டோ, ரெண்டு பேரோட கட்சியுமே ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. சிறையில் இருந்தபடியே இம்ரான்கான் பெற்ற இந்த வெற்றிங்கிறது பாகிஸ்தான் அரசியலில் ஒரு புதிய அரசியல் அலைக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இம்ரான்கான் ஒரு உலகக்கோப்பை வெற்றி கொடுத்த ஒரு கேப்டன் அப்படிங்கிற இடத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியனாகவும் ஒரு பெரிய உயரத்தை தொட்டிருக்கார். அந்த இம்ரான்கான் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் எப்படி உருவானது, கிரிக்கெட்டராக அவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு எழுத்தாளர் PA கிருஷ்ணன் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற நிலைமை வந்து ரொம்பவே சர்வதேச அரசியல்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இம்ரான்கான் சிறையில் இருந்தபடியே அவர் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தான்ல அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த இம்ரான்கான் ஆதரவு பெற்ற அந்த சுயேட்சை வேட்பாளரின் வெற்றி என்பது பாகிஸ்தான் மக்களின் வெற்றி என்றுதான் பார்க்க வேண்டும். இம்ரான்கானை ஒடுக்க என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் அரசியல் கட்சிகளும், பாகிஸ்தான் ஊடகங்களும், பாகிஸ்தான் ராணுவமும், பாகிஸ்தான் நீதிமன்றங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தன. அவருக்கு 3 வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது 3 வழக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அவர் அரசு பொருளை திருடிட்டார்னு ஒரு வழக்கு, இன்னொன்று வந்து அவர் அரசுக்கு எதிராக செயல்பட்ட அதுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அந்த செகண்ட் ரெண்டாவது வந்து. மூணாவது வந்து அவருடைய திருமணத்தை குறித்து ஒரு வழக்கு. இந்த 3 வழக்கினையும் சேர்ந்து அவருக்கு ஒரு 30-40 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிச்சு அழிப்பு சிறையில் தான் இருக்காரு. அவர் இருந்தபோது அவருடைய கட்சியை வந்து எலெக்ஷன்ல தேர்தலில் வந்து பங்கேற்க விடாமல் தடுத்தார்கள். அவருடைய வாக்காளர்களை வெளியில் வரவிடாமல் தடுத்தார்கள். அவர்களுக்கு வாக்குச்சாவடியில் ஆட்கள் கூட இல்லாத ஒரு நிலை இருந்தது. இதை தவிர பல இடங்களில் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டன. இப்படி இருந்தும் 93 இடங்களில் அவர் ஆதரவு பெற்ற சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய ஆதரவுடைய சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது பாகிஸ்தான் மக்கள், பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதும், பாகிஸ்தான் நீதிமன்றத்தின் மீதும், பாகிஸ்தானுடைய அரசு நிறுவனங்கள் அனைத்து மீதும், பாகிஸ்தானின் மற்ற முக்கிய கட்சிகள் மீதும் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதுதான் காட்டுகிறது. இது வந்து ஒரு அதாவது ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட எல்லாரும் இந்த முடிவை வரவேற்பார்கள். ஆனால் இதனால் பாகிஸ்தானுக்கு ஏதாவது நன்மை விளையுமா என்றால் அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாகிஸ்தான் முழுவதும் இன்று பாகிஸ்தான் ராணுவத்தின் கைப்படியில் இருக்கிறது. நவாஸ் ஷெரீஃபினுடைய கட்சியும் இவருடைய நம்ம பிலாவல் புட்டோ இருக்காரு அவருடைய கட்சியும், இந்த 2 கட்சிகளும் ராணுவத்துக்கு கிட்டத்தட்ட அடிமை வேலை தான் செய்து கொள்ள வேண்டும் தீர்மானித்திருக்கார்கள் இப்போதைக்கு. அப்புறம் மாறலாம், அது வேற விஷயம். அதாவது அப்புறம் இந்த 2 கட்சியுமே வந்து ஒன்று வந்து முழுவதும் இவருடைய நவாஸ் ஷெரீப் கட்சி வந்து முழுவதும் பஞ்சாபிகளை ரெப்ரசன்ட் செய்யக்கூடியது. அவருடைய கட்சி வந்து சிந்து மக்களை, அதாவது சிந்து பிராந்திய மக்களை வந்து ரெப்ரசன்ட் செய்யக்கூடியது. இவங்க 2 பேரும் வந்து இருந்தாலும்
பரவலாக பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் எல்லா இடங்களிலும் ஒரு வரவேற்பு பெற்ற கட்சி இவருடைய கட்சி தான். அவருடைய கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை தான். அதனால இது ஒரு பாகிஸ்தானுக்கு இந்த 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 லாங் ரன் இட் மைட் பி லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்னீங்க 2 கட்சிகளுமே, அதாவது நவாஸ் ஷெரீப்போட கட்சியாக இருக்கட்டும், பிலாவல் பூட்டோட கட்சியாக இருக்கட்டும், ராணுவத்துக்கு கட்டுப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. அதாவது பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்தே அங்க ராணுவத்தோட ரோல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதாவது 1947 பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற போது, அது நமக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் கிடைத்தது. ஆகஸ்ட் 16, 1947 ஒரு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்த போது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்றவர்களில் பல அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள் இருந்தார்கள். மற்றும் இந்திய ராணுவத்திலிருந்து உள்ள அதிகாரிகளும் மற்றும் ராணுவ வீரர்களும் 1/3 வந்து இங்க இருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க. அதாவது 1/3 பங்கு பாகிஸ்தான் போயிட்டாங்க. பாகிஸ்தானுடைய அந்த அந்த காலகட்டத்துல பாகிஸ்தான்ல வந்து ஆட்சி நடத்தக்கூடியதோ அல்லது ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்தக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் வந்து அன்று உள்ள அந்த ICS அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அதிகாரிகளும் ராணுவமும் இருந்தது. முதல்ல பாகிஸ்தான், அதாவது ஜின்னா அவர்கள் மறைந்த பிறகு, ஜின்னா வந்து 1948 இறந்து போயிட்டார். அவருக்கு வந்து காச நோய் இருந்து அது தெரியாம மறைச்சு அவர் சுதந்திரம் கிடைத்த பிறகு அந்த காச நோயினால அவர் டியூபர்குலோசிஸ் அண்ட் பெராப்ஸ் லங் கேன்சர். அப்புறம் he died in 1948. அப்படி அவர் இறந்த பிறகு முதல்ல வந்து இஸ்மாயில் மிஸ்ரா வந்து பியூரோக்ராட் தான் பவருக்கு வந்தார். அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு அதிகாரியாக வந்து பவருக்கு வந்தார். பட் பின்னால் வர இந்தியா கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குள்ள அந்த முரண்கள் வலுப்பெறும் போது பாகிஸ்தான் ராணுவத்தை பாகிஸ்தான் வந்து அதை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டது. 1946 நம்ம அரசியல் நிர்ணய சட்டசபை அமைச்சு நமக்கு வந்து 1950 நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் வந்து வந்தது. 52 இருந்து நம்ம தேர்தல் வந்து தொடர்ந்து நடத்திட்டே இருக்கு. பாகிஸ்தான்ல மாத்தி பாகிஸ்தானுடைய அரசியல் சட்டம் வந்து மாத்தி எழுதி திரும்ப திருத்தி இப்பதான் ஒரு மாதிரி வந்துருக்கு. இப்பவுமே அது முழு செஞ்சு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சட்டம் வந்து பாகிஸ்தான் வந்துருக்கு. இந்த ஒரு நிலை இருக்கும்போது, பாகிஸ்தான் இந்த நிலை இருக்கும்போது இந்தியா கூட சண்டை போட வலுப்பெற்றது. அப்பதான் வந்து இவர் வந்தார். முதல்ல வந்து அயூப் கான் வந்தார். அதுக்கப்புறம் யாஹ்யா கான் வந்தார். அபூப் கான் வந்து 10 வருஷம் வேற இருந்தாரு. யாஹ்யா கான் வந்து 3-4 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு 70 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்கு மேல ராணுவம் தான் பாகிஸ்தானுடைய ஆட்சியை வந்து கையில் வைத்துக் கொண்டிருந்தது. அதுக்கு பிறகுமே வந்து ராணுவம், அதாவது சிவிலியன் சுப்ரீமசிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது அந்த சிவிலியன் சுப்ரீமசிங்கிறது வந்து முதல்ல தெளிவாக அதை பத்தி தெரிந்து சிவிலியன் சுப்ரீமசியை நிலைநிறுத்தவர்கள் 2 பேர். ஒண்ணு வந்து ஜவஹர்லால் நேரு, 2வது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க வந்து, அப்ப 1947 ராணுவம் வந்து செகண்டரி ரோல் தான். ராணுவம் வந்து சிவிலியன் அரசு சொல்றதை கேட்டுதான் நடக்கணும் என்ற ஒரு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்தவர் ஜவஹர்லால் நேரு. அதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு வலு கொடுத்து. இது பாகிஸ்தான்ல நடக்கல. இது நடக்காதன் காரணமாகத்தான் இன்று வரை ராணுவத்தின் பேச்சை கேட்டு அரசு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் பாகிஸ்தானில் இருக்கிறது. 2018 இம்ரான் கான் ஆட்சிக்கு வராரு. அவருடைய பார்ட்டி PTI ஆட்சிக்கு வராங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல என்ன எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சாங்க, உலக முக்கியமான பத்திரிகைகள் எல்லாம் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா, ராணுவத்தோட ஒரு உதவியோட தான் அவர் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறம் ராணுவத்தோட முரண்பட்டு அவர் ஆட்சியவே இழந்தாரு. இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ராணுவத்தோட ஆதரவை பெற்று வந்த இம்ரான்கான் ஏன் ராணுவத்தையே எதிர்க்கிறாரு? எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது உலகம் முழுவதும் அப்படி நடக்கக்கூடியதான. இப்ப இன்றைக்கே வந்து பார்க்கணும், நம்ம இந்தியாவில வந்து உதாரணம் பீகாரினுடைய நிதிஷ்குமார் சொல்ல அவர் எத்தனை தடவை வந்து எவ்வளவு கட்சி மாத்தி போயிருக்காரு. அது அரசியல் கட்டாயத்துக்காக செய்யறாரு. இம்ரான் கானே வந்து ஒரு முரண்களின் மொத்த உருவம் தான் சொல்லணும். இம்ரான் கான் வந்து ஒரு சமயத்துல வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அந்த இதை காட்டினார். அதாவது இந்த அவர் வெளியில 22 அவருடைய நம்பிக்கையில கொண்டது காரணமே வந்து அந்த ஒரு
இந்த கேபிள வந்து காட்டுனா இந்த அதாவது இவங்க அமெரிக்கா காமிச்ச ஒரு கேபிள காட்டுறதுனால அது ராணுவ அது சீக்கிரட் அதை வெளியில கொடுத்தாருன்னா நம்பிக்கையில கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்படி அவர் காட்டினோட பின்னால் என்ன சொன்னாரு, நான் அது பதவிக்கு வந்தா அமெரிக்காவோட சேர்ந்தா இருப்பேன் சொன்னாரு. இவர் மாத்தி மாத்தி அவரும் பேசியிருக்காரு. ராணுவம் வந்து இப்பவும் சொல்ற ராணுவம் வந்து தேவைதான் சொல்றாரு. ராணுவத்தை எதிர்த்து அதாவது ராணுவத்தினுடைய கை ஓங்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லி சொல்லி அதிகம் பழைக்க பாகிஸ்தான்ல வந்து முடியாது. அது அந்த நிலைமை தான் இன்று வரை இருக்கு. அது மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. இம்ரான் கான் மாறுவார் வெளியில வந்தா மாறுவார் தான் நினைக்கிறேன். இன்னொன்னு இம்ரான் கானோட இன்னொரு விஷயம் வந்து இஸ்லாமை பொறுத்தவரையிலும் கூட அவர் வந்து ரெட்டை நிலைப்பாடுலாம் எடுத்திருக்காரு. சில சமயங்கள்ல ரொம்ப தீவிரமான இஸ்லாமிய மாதிரியை பேசுறாரு. சில சமயங்கள்ல மதத்தை இன்னும் மதச்சார்பில்லை சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு மாடரேட் இஸ்லாமிஸ்ட் மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த பிளாஸ்பமி லாஸ் இருந்து இல்லையா, அதாவது இறை தூதரை அவங்களுக்கு எதிர்த்து செய்யப்பட்ட அந்த அரசியல் அந்த சட்டங்களை வந்து இவர் ஆதரித்தார். அது மாத்திரம் இல்ல, நான் இப்ப ரொம்ப கரெக்ட்லி உலகம் முழுவதும் இந்த மாதிரி சட்டம் வந்து வரணும்னு அவர் சொன்னார். இம்ரான் கான் சொன்னார் நினைக்கிறேன். அதாவது அந்த 19 இது நடந்தது இல்லையா, அந்த இறை தூதர் அமெரிக்கா ஐரோப்பால வந்து இறை தூதரை அவமதித்து ஒரு குரானை எழுதிட்டாங்க. இதுல ஸ்வீடன்லயோ நெதர்லாண்ட்ஸ்ல எழுதிட்டாங்க நினைக்கிறேன். அந்த அப்போ அவர் வந்து சொன்னார், இம்ரான் கான் வந்து சொன்னார். அதனால அவருடைய நிலைப்பாடு அவருமே வந்து ஒரு முரண்களின் ஒரு மொத்த உருவம் தான். ஆனா பாகிஸ்தான் வந்து முரண்கள் இல்லாமல் அரசியல் நடத்த முடியவே முடியாது. இங்கேயும் முடியாது. இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் வித்தியாசம். தாலிபான் குறித்த அவருடைய நிலைப்பாடுமே ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாடு தான். பிடிஐ பார்ட்டியோட இம்ரான் கான் பார்ட்டியோட அரசியல் சித்தாந்தம் நம்ம எதை எடுத்துக்கலாம்? அரசியல் சித்தாந்தம் ஒண்ணு இல்லைங்க. அரசியல் என்ன ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி தானே பேசுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி அவர் பேசுறாங்க வந்து. அதாவது அவர் பதவியில வந்த போது நம்ம இன்ஃபிளேஷனை குறைப்பேன்னு சொன்னாரு. அவருடைய அவர் வந்து ஒரு உருவத்துல சில விஷயங்களை நல்லது செய்தார். கரப்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சாரு. கரப்ஷனுடைய அதாவது நிறைய கேஸ்கள் வந்து கொண்டு வந்தாரு. அவருடைய பார்ட்டி சொன்னது இல்லையா, அவர் பார்ட்டி வந்து காரணமே கரப்ஷனால் தானே. அதாவது அதிக கரப்ஷன் இருக்கு. அதுதான் அவருடைய மெயின் பிளாங்க். அவருடைய பார்ட்டி அதுதான். அதை வந்து கொஞ்சம் குறைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. ஆனா அவருக்கு நெருக்கம் அதிகம் இருக்கு. அவருக்கு அதிக நெருக்கம் இருக்கும்போது அவருடைய பாகிஸ்தானோட ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பாகிஸ்தானுடைய அதாவது எல்லா இடத்துலயுமே வந்து அந்த சமூகத்தினுடைய உயர்த்தட்டு மக்கள் அதை எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி திங்க் பண்றாங்களோ அந்த விஷயம் அந்த அந்த அதுவும் அரசுக்கு முரண்படும் போது அந்த எலிட் என்ன திங்க் பண்றாங்களோ அதான் வந்து அல்டிமேட்டா அதான் வெற்றி பெறுது. இங்க எலிட் ஆர்மி எல்லாம் எழுதிட்டாங்க பாகிஸ்தான். அப்படிதான் இங்க பாகிஸ்தான் வந்து நடக்குது. அதனால இவங்க கட்சியில என்ன கொள்கை இருந்தாலும் இப்போ இவர் எடுத்துங்களேன், நம்ம பிலாவல் புட்டோன பார்ட்டி. பிலாவல் பார்ட்டி வந்து முதல்ல அதாவது அவருடைய தாத்தா ஜுல்பிகார் அலி புட்டோ அந்த பார்ட்டி ஆரம்பிச்ச போது அதுக்கு எல்லா கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க அந்த பார்ட்டி வந்து. அது வந்து ஒரு லெப்ட் லீடிங் பார்ட்டியா தான் அது வந்து முதல்ல அறியப்பட்டது. இப்போ வந்து கம்ப்ளீட்டா சிந்து பார்ட்டியா மாறிடுது இல்லை, அது வந்து அப்படி முரண்பட்டு அப்படி மாறுறது இல்லையா பாகிஸ்தான்ல. அப்படிதான் பாகிஸ்தான் நடக்குது இல்லையா. இத மாதிரி திரும்ப 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 ஒரு அரசியல் கட்சி வந்து அதனுடைய அதாவது என்னதான் கொள்கை என்னதான் சொன்னாலும் வந்து அதனுடைய அன்றைய நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு அது இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கு பாகிஸ்தான் அந்த கட்சிக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு இது இல்லையா. இப்போ இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய எக்கானமி வந்து அகல பாதாளத்துல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இவங்களால சோசியலிஸ்ட் அதாவது ஒரு மக்களை சார்ந்த ஒரு ஒரு நிலைப்பாடுகளையும் எடுத்தா இவங்களுக்கு கடன் கிடைக்காது. ஐஎம்எஃப்ல கடன் கொடுக்க மாட்டாங்க. ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து பப்ளிக் செக்டர்லாம் எஃபிஷியண்டா வச்சுக்கோ சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நிறைய பேருக்கு வேலை போகுது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி இந்த 2023 மொத்தம் வந்து நூற்றுக்கணக்கான நெசவு தொழிற்சாலைகள் அதாவது நூல் தயாரிக்கும் துணி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. மொத்தம் 5 மில்லியன் பீப்புள் அதாவது 50 லட்சம் பேர் வந்து வேலை எழுந்திருக்காங்க அதுல வந்து. இதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நம்ம மொபைல் அசம்பிளி ஒரு யூனிட்ஸ் இருந்தது, 15-20 யூனிட் இருக்குது. அது எல்லாத்தையும் மூடிட்டாங்க. ஆட்டோ யூனிட் இருக்குது, அதையும் மூடிட்டாங்க. இப்படி இருக்கும் அவங்களுடைய பைனான்சியல் சிச்சுவேஷன் மோசமா இருக்கும்போது
மக்கள் நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் எதையும் வந்து கடன் கொடுக்கறவங்க வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த பணம் வந்து திரும்ப வராது இல்லையா இருந்தவனுக்கு. இப்ப ஐஎம்எஃப் கடன் கொடுத்தாங்கன்னா, இப்ப அவங்க வந்து மக்களுக்கு ஆதரவான திட்டங்கள் அதை செலவிட்டாங்கன்னா, அந்த பணம் திருப்பி வராது அவனுக்கு. ஆனா அவன் அவன் அது நிச்சயம் அதை ஆதரிக்க மாட்டான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப திரும்ப ஐஎம்எஃப் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ $2 பில்லியன் வாங்கினா இப்ப இன்னும் வாங்க போறாங்க. புது கவர்மெண்ட் வந்த உடனே திரும்ப அவன் ஐஎம்எஃப் தான் போகணும், வேற வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த முரண் வந்து இருக்குதா இருக்கு. அதான் மக்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தாதான் நீ அரசு நடத்த முடியாது பாகிஸ்தான்ல இன்னைக்கு. ஆனா மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தால் மக்கள் வந்து கொதித்தெழுவார்கள் இல்லையா? அதனால பாகிஸ்தான் இருக்கிற அரசு வந்து என்னைக்குமே வந்து மக்கள் வந்து அதோட முரண் வந்து அதிகமா இருந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அரசியல் கவிழும், திரும்ப இன்னொருத்த வருவாங்க, இந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்துதான் இருக்கும். இது எப்படி இதுல இருந்து மீள போறாங்கன்றதுதான் ஒரு பெரிய கேள்வியாக நமக்கு இருக்கிறது. இல்ல 2 பிரதான பாட்டிகள், நவாஸ் ஷெரீப்போட பாட்டி, பூட்டோவோட பாட்டி, வரலாற்று நெடுகிலுமே அவங்க தான் ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சிருக்காங்க. இன்னைக்கு வாக்காளர்கள்ட்ட பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லை. குறிப்பா இளைஞர்கள் வந்து அந்த 2 கட்சிக்குமே எதிராக இருக்கிறத பார்க்க முடியுது. பிரதானமா இளைஞர்கள் தான் இன்னைக்கு இம்ரான் கானையும் சப்போர்ட் பண்றாங்க. என்ன காரணங்களால மக்கள் அந்த 2 கட்சி புறக்கணிச்சாருன்னு நாம் புரிஞ்சுக்க முடியும்? அதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வாரிசு அரசியல் இருக்கு இல்லையா? இப்போ புலாவல் பட்டோருடைய இவருடைய பாட்டு எடுத்துக்கலாம். புலாவல் புட்டோனா சுல்பேர் காந்தி புட்டோ வந்து இருந்தாரு. பேனசீர் புட்டோ வந்து பதவியில் இருந்தாரு. இவருடைய அப்பா வந்து சர்தாரி அவர் வந்து பிரசிடென்டா இருந்தாரு இல்லையா? இவருடைய இல்லையா? அதனால இவங்க இந்த ஃபேமிலி எடுக்கிறாலுமே வந்து மரியம் அவுரங்கசீப் வந்து இன்னைக்கு பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்க. இவருடைய டாக்டர் வந்து இவருடைய பிரதர் தான் இவருடைய ஷாபாஸ் புட்டோ தான், ஷாபாஸ் ஷரீப் தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக போறாங்க. ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த அரசியல் நடக்கும் போது மக்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் வரதானே வரும். எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் எரிச்சல் வரும். ரெண்டாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவங்களும் செய்யல. அதாவது இவங்க என்ன சொல்றாங்களோ அது செய்யல. இம்ரான்கான் நேரமே கொடுக்கல. இம்ரான்கான் 2 வருஷம் தான் இருந்தாரு. எவ்வளவு 2 வருஷம் இருந்தாரா? 18ல இருந்து 22 வரையும் இருந்தாரு. 18 எண்ட்ல இருந்து 22 வரையும், 22 மார்ச் வரையும் இருந்தாரு இல்லையா? அவ்வளவுதான் இருந்தாரு இம்ரான்கான் வந்து. இம்ரான்கான் டைமே கொடுக்கல இவங்க வந்து. அந்த இம்ரான்கான் வந்த டைம் ரொம்ப மோசமான ஒரு டைம் தான். ஆனா இம்ரான்கான் வந்த உடனே அவர் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப கரெக்ட்லி இந்த கர்தார்பூர் கோரிடார் வந்து ஓபன் பண்ணது அவர் தான், இம்ரான்கான் தான். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம் வரணும் போது அவரு செயல்பட்டார். ஒரு அது அது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது சர்தார் காலிஸ்தானை தூண்டி விட்டுக்காக செயல்பட்டான்னு எடுத்துக்கலாம். இந்திய அரசு வந்து அப்படிதான் எடுத்துருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு வழி வந்து கர்தார்பூர் அந்த கோரிடார் வந்து இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து இம்ரான்கான் தானே இன்னைக்கு. அதனால இம்ரான்கான் நல்லது செய்யிருக்காரு. நல்ல செய்யறதை சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்குமே எந்த அரசு பாகிஸ்தான் வந்தாலும் அது பாகிஸ்தான் 2 விஷயம் வந்து பாகிஸ்தான்ல வந்து மாறாத ஒண்ணு வந்து பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய அதனுடைய செல்வாக்கு. 2வது வந்து காஷ்மீர் பிரச்சனை வந்து பாகிஸ்தான் எந்த பாகிஸ்தானை கேட்டாலும் வந்து காஷ்மீரை வந்து விட்டு கொடுக்க அவர் தயாராக இருக்க மாட்டான். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. காஷ்மீர் பிரச்சனை வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப தைரியமா எடுத்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாதான் அது முன்னால் இந்த பிரச்சனை வந்து முன்னால கொண்டு செல்ல முடியும். அது எப்ப நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே சார். பாகிஸ்தானோட இப்போ தற்போதைய நிலைமை என்ன? இம்ரான்கானோட பார்ட்டி எப்படி இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்றது? அவரோட அரசியல் சித்தாந்தம், இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மீது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய விரக்தி, அதையும் தாண்டி இம்ரான்கான் எப்படி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியா வந்தார், அவருடைய கிரிக்கெட்டரா அவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.